சேலம் ஓமலூர் அருகே வீடின்றி பெண் குழந்தையுடன் சாலையில் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு அங்கேயே உறங்கியபடி சொந்த ஊரிலேயே அகதியாக வாழ்ந்து வரும் பெண்ணின் சோக கதையை பார்க்கலாம். வீட்டிற்குள் இருந்தாலே இந்த காலத்தில் வயது வித்தியாசம் இன்றி எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை. ஆனால் இவர்களோ வீதியே வீடு, அதுவே கதி என பரிதாபகர வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். சேலம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள செம்மாண்டப்பட்டி ஐயன்னன் காடு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர்தான் இந்த 40 வயது பெருமாயி. இவரது கணவர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்ட நிலையில் தனது 10 வயது மகளுடன் தாய் வீடான செம்மாண்டப்பட்டிக்கே வந்துவிட்டார். பெருமாயியின் அப்பா பெயரில் இருந்த நிலத்தை இவருக்கு தெரியாமலேயே இவரது சகோதரர்கள் விற்றதாக தெரிகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக இவர் குடியிருக்க இடம் இன்றி தனது பெண் பிள்ளையுடன் சாலையின் ஓரத்தில் சமைத்துக் கொண்டு அங்கேயே உண்டு உறங்கி வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதே பகுதியில் உள்ள அரசு நிலத்தில் டென்ட் அமைத்து குடியிருந்தாலும் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்கள் இவரது டென்ட் கொட்டகையை பிரித்து தூக்கி வீசி விடுகின்றனராம். மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, சாலையை விட்டால் வேறு கதி இல்லை இவர்களுக்கு. சொந்த ஊரிலேயே அகதியாக வாழும் அவலம். தனக்கே பாதுகாப்பில்லை எனும்போது தனது 10 வயது மகளை எப்படி பாதுகாப்பது என கண்ணீர் வடிக்கிறார் தாய் பெருமாயி. எனக்கு என் பிள்ளை எதிர்காலத்துக்குயா, எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளை எதிர்காலத்துக்கு கொடுக்கணுயா. எங்க பிள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்ல. எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது. நான் செத்து போயிட்டாலும் என் பிள்ளைக்கு நீங்க தான் ஆதரவு. கவர்மெண்ட்ல மனுவும் கொடுத்து பார்த்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. மல்லத்தான் வருங்கிறாங்க. எங்க சாப்பாடு செஞ்சாலும் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க, பண்றாங்க. என் பிள்ளை வயசுக்கு வர பக்கமா ஆயிடுச்சுங்க. வெளியில தான் நான் குளிச்சுக்கிறேன். அவரை சனங்க வர எல்லாம் பாத்துட்டு பாரு, எனக்கே கஷ்டமா இருக்கு. நாமளே இப்படி இருக்க மாதிரி நம்ம பிள்ளை என்னாலும் வெளியே இருப்போம். ஆடு எது ஒன்று என்கிட்ட கைவசம் பிள்ளை எதுவும் இல்லைங்க. கேட்டா நீ வேற இடத்துல வாங்கி போட அப்படி இப்படிங்கிறாங்க. நாயாக வெளியில குளிச்சுட்டு இருக்கிறோம். நைட்டு பகல்லாம் எல்லாம் நடந்தே இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நான் சேர்த்து பிடிச்சதான் இப்படியே தாங்க படுத்திட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்து ஏதோ ஒரு கட்டில் போடுற அளவுக்கு கொடுங்க. இது குறித்து காடையாம்பட்டி தாசில்தார் விமல் பிரகாஷிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் சிறுமிக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு அதே பகுதியில் வீடு கட்டிக் கொள்வதற்காக நிலம் தேர்வு செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமாக அதே பகுதியில் உள்ள அரசு நிலத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வீடின்றி தவிக்கும் பெண்ணிற்கு வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓமலூரில் இருந்து செய்தியாளர் நடராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.